எனது உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் எனது இதய துடிப்புகளை வணக்கம். இன்று நான் உங்கள் முன் பேசுவது எந்த ஒரு செய்தியை தொகுத்து வழங்குவதற்காகவல்ல. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களிடமும் என்னிடமும் நம் மனித குலத்தின் கூட்டு மனசாட்சியை நோக்கியும் சில கேள்விகளை எழுப்புவதற்காக மட்டுமே இந்த காணொளி. தயவு செய்து யோசித்து பாருங்கள். நம் 2026 ஆண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அறிவியல் உச்சத்தை தொட்டு விட்டது. விண்வெளி கடந்து மனிதன் அறிவு விரிவடைந்து விட்டது. இதையெல்லாம் கூறி நாம் பெருமிதம் கொள்கிறோம். ஆனால் மறுபுறம் அதே அறிவியலின் துணை கொண்டு பல்லாயிரக்கணக்கான உயிர்களை நொடி பொழுதில் சாம்பலாக்கும் பேரழிவு ஆயுதங்களை நாம் குவித்து வைத்திருக்கிறோம். இதற்கு பெயர் தான் நாகரிகமா? இந்த கேள்விக்கு நாம் விடை தேடியே ஆக வேண்டுமல்லவா? நம் மூதாதையர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உலகளாவிய சகோதரத்துவத்தை பறைசாற்றினார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது கணினியன் பூங்கொன்றான் அவர்களின் கூற்று. இதே கூற்றை ஐயா அப்துல் கலாம் அவர்கள் உலக சான்றோர்கள் அடங்கிய அவையில் எடுத்துரைத்து தமிழின் பெருமையை உலகிற்கு சான்றாக படைத்தார். இதன் பொருள் எல்லா ஊரும் நம் ஊர், எல்லா மக்களும் நம் உறவினர்கள் போல் என்று உரைத்த உன்னத பண்பாட்டில் உதைத்த நாம் இன்று உலகின் ஏதாவது ஒரு மூலையில் மானுட இரத்தம் ஆறாக ஓடும் பொழுது அதை வெறும் தொலைக்காட்சி செய்தியாக கடந்து செல்கிறோம். இன்று உக்ரைனிலோ ஈரானிலோ அல்லது மத்திய கிழக்கிலோ விழும் குண்டுகளை பார்த்துவிட்டு நாம் பருகும் தேநீர் துளியும் கசக்கவில்லை என்றால் இந்த அலட்சியமே மனித நேயத்தின் முதல் மரணம். இப்பொழுது நான் உங்களிடம் கேட்கிறேன், எங்கே துளைந்தது மனித நேயம்? பழங்காலத்து போர்களில் கூட பல நெறிகள் இருந்தன. கொடுங்கோல் ஆட்சி புரிந்த அரசன் என்று கூறப்படும் அந்த ஆட்சியில் கூட போர் நெறிகளை எந்த அரசனும் மீறியதாக வரலாறுகள் மிகவும் குறைவே. சூரியன் மறைந்த பின் போர் செய்யக்கூடாது, ஆயுதமற்றவர்களை தாக்கக்கூடாது, பெண்களையும் குழந்தைகளையும் துன்புறுத்தக்கூடாது என்ற பல விதிகள் அக்காலத்து போர் முறையில் இருந்தன. ஆனால் இன்றைய நவீன போர்கள் எத்தகையவை? நள்ளிரவில் உறங்கிக் கொண்டிருக்கும் பச்சிளம் குழந்தைகள் மீது ஏவுகணைகள் ஏவப்படுகின்றன. மனிதர்களை காக்கும் மருத்துவமனைகள் தரையோடு தரையாக தரைமட்டமாக்கப்படுகின்றன. இதுவா போர்? இது போர் அல்ல நண்பர்களே. இது அதிகார வெறி கொண்ட சிலரின் ஆதிக்கத்திற்காக எளிய மனிதர்களின் உதிரத்தை செலுத்தும் பலிபீடம். பண்டைய தமிழர்கள் போரை எவ்வளவு வெறுத்தார்கள், அமைதியை எவ்வளவு விரும்பினார்கள் என்பதற்கு புறநானூற்றில் ஒரு சிறந்த சான்று உண்டு. இரும்பெரும் வேந்தர்கள் போரிட முனையும் பொழுது கோவூர் கிழார் என்ற புலவர் நடுவிலே நின்று கேட்பார், இரும்பனை வெந்தோடு மலைந்தோன் அல்லன், கருஞ்சினை வேம்பின் தெரியலோன் அல்லன், நின்ன கண்ணி மார்மிடைந்தன்றே, நின்னோடு பெறுவோன் கண்ணி மார்மிடைந்தன்றே என்பார் கோவூர் கிழார். இதன் பொருள் என்ன தெரியுமா நண்பர்களே? நீயும் பனைம்பூ மாலை சூடிய சேரனோ வேப்பம்பூ மாலை சூடிய பாண்டியனோ அல்லன், நீயும் சோழன், உன்னுடன் போரிடுபவனும் சோழன், இருவரும் அத்திப்பூ மாலை சூடியவர்கள். அப்படி இருக்க நீங்கள் போரிட்டு கொண்டால் தோற்பது யார்? உங்கள் இருவரில் யார் தோற்றாலும் தோற்பது நம் தமிழ் குடி அல்லவா என்று கேட்பார் கோவூர் கிழார்.
இன்று உலகப் போரின் விளிம்பில் நிற்கும் நாடுகளை பார்த்து நாமும் இதையே தான் கேட்க வேண்டியிருக்கிறது. அணு ஆயுதங்களாலும் ஏவுகணைகளாலும் தாக்கிக் கொள்ளும் நாடுகள் யோசிக்க வேண்டும். மடிவது உக்ரைனியனோ, ஈரானியனோ, இல்லை மத்திய கிழக்கு மனிதனோ அல்ல. அங்கே மடிவது ஒட்டுமொத்த மனித குலம். திரையின் வழியே என்னை பார்த்து கொண்டிருக்கும் உங்களை நோக்கி கேட்கிறேன். பிணங்கள் மீது கட்டப்படும் எந்த பேரரசாவது வரலாற்றில் நிலைத்திருந்ததாக சான்றுகள் உண்டா? வாருங்கள், போரினால் அதிகம் பாதிக்கப்படும் குழந்தைகள் நிலையை சற்றே சிந்திப்போம். ஒரு குழந்தையின் புன்னகையை விடவும் மழலையை விடவும் இவ்வுலகில் சிறந்த இசை வேறொன்றுமில்லை. ஆனால் இன்று உலகின் பல பகுதிகளில் வெடிகுண்டு சத்தங்களை கேட்டுத்தான் அந்த குழந்தைகள் உறங்க செல்கிறார்கள், விழித்தெழுகிறார்கள். அவர்களுக்கு தேவை பொம்மைகளும் புத்தகங்களும் ஒரு தாயின் அரவணைப்பு மட்டுமே. அது அன்றி மரணத்தின் பயம் அல்ல. புகையும் இடிபாடுகளும் நிறைந்த நகரங்களை தவிர நாம் அவர்களுக்கு என்ன கொடுக்க போகிறோம்? மகாகவி பாரதி பாடினார், யாதும் ஆகி நின்றாய் காளி, எங்கும் நீ நிறைந்தாய். அன்பே, வடிவான அந்த பேராற்றல் இந்த சிசுக்களின் அழுகுரலை கேட்கவில்லையா? இல்லை மனிதர்களின் பேராசைக்கு முன்னால் இயற்கையே தன் மௌனத்தை தழுவிக்கொண்டதா? நம் சுயநலத்தின் உச்சத்தால் அடுத்த தலைமுறைக்கு ஒரு பாதுகாப்பான உலகை கூட விட்டு செல்ல முடியாத பெரும் குற்றவாளியாக நம் வரலாற்றின் கூண்டில் நிற்கிறோம். இதனை எப்படி நியாயப்படுத்த போகிறோம்? நண்பர்களே, வரலாற்றை திருப்பி பார்த்தால் நமக்கு ஒரு உண்மை புலப்படும். போரில் எவரும் வெல்வதில்லை. போரில் எவரும் வெல்வதில்லை. யார் முதலில் அழிய போகிறார்கள் என்பதே கேள்வி. ஒரு போர் முடிவுக்கு வரும்பொழுது அங்கே எஞ்சி நிற்பது வெறும் சாம்பலும் கண்ணீரும் அனாதைகளின் அழுகுரலும் மட்டுமே. அந்த வெற்றி கோப்பையில் நிரம்பி இருப்பது மனித இரத்தம். புறநானூற்றில் ஒரு புறத்திணை பாடல் போர் எவ்வளவு கொடுமையானது என்பதை விளக்குகிறது. களம் முழுது வித்தி கரும்பின் தீம் சாறு உழவர் தைய உவகை இப்பொழுதோ பகைவர் ஒட்டிய பெரும்புண். இது புறநானூற்றில் 370வது பாடலாக இருக்கிறது. களம் முழுது வித்தி கரும்பின் தீம் சாறு உழவர் தைய உவகை இப்பொழுதோ பகைவர் ஒட்டிய பெரும்புண். விவசாயம் செய்து செழிப்பாக இருந்த வயல்வெளிகள் யாவும் இன்று போர்க்களமாகி இரத்தமும் சதையுமாக கிடக்கின்றன என்கிறது அந்த பாடல். 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே அதே அவலம் இன்றும் தொடர்கிறது என்றால் மனித மனங்கள் ஒரு அங்குலம் கூட நாகரிகம் அடையவில்லை. இதற்கு அதானே பொருள். உலகப் போர் என்பது எல்லைகளில் நடக்கும் சண்டை மட்டுமல்ல, அது ஒவ்வொரு மனிதனின் மனதிலும் உறங்கி கிடக்கும் மன்மத்தின் கொடிய வெளிப்பாடு. இறுதியாக நம் மனச்சான்றை நோக்கி ஒரு கேள்வியை முன்வைப்போம். இதையெல்லாம் நம்மால் மாற்ற இயலாதா? நம் உலக வல்லரசுகளின் தலைவர்கள் அல்லர். ஆனால் நம்மால் அன்பின் வழியே ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். வன்முறைக்கு எதிரான ஒரு கூட்டு மனசாட்சியை நம்மால் நிச்சயம் கட்டி எழுப்ப முடியும். புறநானூற்றில் மற்றும் ஒரு உன்னதமான பாடல் உண்டு. உண்டால் அம்மை உலகம் உண்டால் அம்மை உலகம் இந்திரர் அமிழ்தம் இடையவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே முனிவில்லர் தஞ்சலும் இவர் பிறர் அஞ்சாது அஞ்சி. கடலுள் மாய்த்த இரம்பெழுவெழுதி எழுதிய பாடல் இது. என்ன சொல்கிறார் என்றால்,
இந்த உலகம் ஏன் இன்னும் அழியாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது தெரியுமா? இந்திரலோகத்து அமிழ்தமே கிடைத்தாலும் தான் மட்டும் தனித்து உண்ணாத, பிறருடன் பகை கொள்ளாத, சோம்பலின்றி உழைக்கும், பிறர் துன்பத்தைக் கண்டு தாமும் அஞ்சும் உன்னதமான மனிதர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பதனால்தான் இந்த உலகம் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கிறார் அவர். நாம் அத்தகைய மனிதர்களாக மாறுவோம். உங்களோடு சேர்ந்து நானும் அத்தகைய மனிதனாக மாற விளைகிறேன். எல்லைகளை கடந்து, மதங்களை கடந்து சக மனித துயரத்தை உணர்வோம். நம்மிடத்தில் எஞ்சியிருக்கும் கடைசி துளி அந்த மனித நேயத்தையாவது காப்பாற்றுவோம். அன்பை விதைப்போம். அது மட்டுமே உலகை காக்கும் கவசம். இறுதியாக, இந்த காணொளியில் உள்ள நியாயமும் வலியும் உங்கள் சிந்தனையை தொட்டிருந்தால் இதனை பிறருக்கும் பகிர்ந்து உங்களுடைய கருத்துக்களை என்னுடன் கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். மானுடம் வெல்லட்டும். நன்றி.